ஹாய் மக்களே, வணக்கம். நான் உங்கள் ரைடர் ராஜி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராயல் என்ஃபீல்ட் கொரில்லா 450. எஸ், ராயல் என்ஃபீல்ட் இப்போ நியூவாக ஒரு பைக் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட நேம் தான் ராயல் என்ஃபீல்ட் கொரில்லா 450. இது பார்த்திங்கன்னா 3 வேரியண்ட்டில் இந்த ராயல் என்ஃபீல்ட் கொரில்லா 450 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அனலாக், டேஷ், ஃப்ளாஷ். ஸோ இந்த 3 வேரியண்ட்டில் தான் இந்த பைக் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதோட இன்ஜின் பார்த்திங்கன்னா ஷெர்பா இன்ஜின். அதோட சிலிண்டர் பார்த்திங்கன்னா 1, வால்வு பர் சிலிண்டர் பார்த்திங்கன்னா 4. இதோட சிசி பார்த்திங்கன்னா 452 சிசி கொடுத்துருக்காங்க. இது மேக்ஸிமம் பவர் பார்த்திங்கன்னா 40 பிஹெச்பி 8000 ஆர்பிஎம்மும், மேக்ஸிமம் டார்க் பார்த்திங்கன்னா 40 Nm 5500 ஆர்பிஎம்மும் கொடுத்துருக்காங்க. இதோட டிரான்ஸ்மிஷன் பார்த்திங்கன்னா 6 ஸ்பீட் மேனுவல். இதோட டிரான்ஸ்மிஷன் டைப் பார்த்திங்கன்னா செயின் டிரைவ் கொடுத்துருக்காங்க. இதோட கியர் ஷிஃப்டிங் பேட்டர்ன் 1 டவுன் 5 அப். இதோட போர் பார்த்திங்கன்னா 84 mm, ஸ்ட்ரோக் பார்த்திங்கன்னா 81.5 mm கொடுத்துருக்காங்க. இதோட கூலிங் சிஸ்டம் லிக்விட் கூல்ட். இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 11 லிட்டர்ஸும், ரிசர்வ் ஃபியூல் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 2 லிட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இதோட டயர் பார்த்திங்கன்னா அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. இதோட ஃப்ரண்ட் வீல் சைஸ் பார்த்திங்கன்னா 17 இன்ச்சஸும், ரியர் வீல் சைஸ் பார்த்திங்கன்னா 17 இன்ச்சஸும் கொடுத்துருக்காங்க. இதில் ஃப்ரண்ட் டயர் சைஸ் பார்த்திங்கன்னா டிஸ்க் 120/17 R17னும், ரியர் டயர் சைஸ் பார்த்திங்கன்னா டிஸ்க் 160/60 R17னும் கொடுத்துருக்காங்க. இதோட டயர் டைப் பார்த்திங்கன்னா டியூப்லெஸ் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் சிஸ்டம் டியூவல் சேனல் ஏபிஎஸ் இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹைட்ராலிக் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. இதோட ஃப்ரண்ட் பிரேக் டைப் பார்த்திங்கன்னா 310 mm, ரியர் பிரேக் டைப் டிஸ்க் பார்த்திங்கன்னா 270 mm கொடுத்துருக்காங்க. இதோட ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா டெலஸ்கோபிக் ஃபோர்க்கும், ரியர் சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா லிங்கேஜ் டைப் மோனோஷாக் பை ஷோவாகவும் கொடுத்துருக்காங்க. இந்த டயர் வீலில் ஒரு நியூ அப்டேட்னா, உங்களுக்கு வெஹிக்கிளோட அதோட பெயிண்டிங் கலர் ஆப்ஷன், அந்த கலர் ஆப்ஷன்லேயே அதோட வீலோட ரிமூவ் வருது. ஸோ இதுதான் இந்த ராயல் என்ஃபீல்ட் கொரில்லா 450 அன்லாக் டிசைன் அண்ட் ஃப்ளாஷ் அண்ட் டேஷ் டிசைனில் வர ஒரு அப்டேட்ஸ். எஸ், உங்களுக்கு எந்த வெஹிக்கிள் கலர் ஆப்ஷனில் இருக்கிற அந்த பெயிண்டிங் கலர்லேயே உங்களோட வீலோட ரிம்மன் வீல் அலாய் வீல்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதோட சேசிஸ் டைப் பார்த்திங்கன்னா ட்வின் டவுன் டியூப் ஸ்பைன் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. அதோட கர்வ் வெயிட் பார்த்திங்கன்னா 185 kg கொடுத்துருக்காங்க. சீட் ஹைட் பார்த்திங்கன்னா 780 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு அட்வான்டேஜஸ் என்னென்னா, ஆல் ரைடர்ஸுமே இந்த சீட் ஹைட்டோட ரைடிங் பொசிஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரைவ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஹிமாலயன் சீரீஸில் பார்த்தீங்கன்னா அதோட சீட் ஹைட் கொஞ்சம் அதிகம். ஸோ இதில் சீட் ஹைட் 70 mm கொடுத்துருக்காங்க. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 169 mm, ஓவரால் லென்த் பார்த்தீங்கன்னா 2090 mm கொடுத்துருக்காங்க. ஓவரால் வித் பார்த்தீங்கன்னா 833 mm, அதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 1125 mm, வீல் பேஸ் 1440 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஃபியூச்சர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் எல்இடி டிஸ்பிளே, ஃப்ரண்ட் எல்இடி லுக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஏற்கனவே மீடியாரில் இருக்க சேம் அதே எல்இடி டிஸ்பிளே அண்டு ஃப்ரண்ட் லைட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அனலாக் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அனலாக் டிஸ்பிளேன்றது ஏற்கனவே இவங்க இப்போ 3 வேரியண்ட்டில் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அனலாக், ஃப்ளாஷ் அண்ட் டேஷ். இந்த அனலாக் டிஸ்பிளேன்றது சேம் மீட்டியாரில் இருக்க அதே மீட்டர் தான் இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அது அனலாக் மீட்டர்னு சொல்கிறோம். டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து ஃப்ளாஷ் அண்ட் டேஷில் பார்த்திங்கன்னா ஹிமாலயனில் யூஸ் பண்ண அதே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலயமா உங்களுக்கு கால் அலர்ட்ஸ், மெசேஜ் அண்டு கூகுள் மேப்ஸ் இது எல்லாமே நீங்கள் வியூ பண்ணிக்க முடியும். அடுத்து டெலஸ்கோபிக் ஃபோர்க்ஸ். இதில் வந்துட்டு யூஎஸ்டி ஃபோர்க்ஸை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு டெலஸ்கோபிக் ஃபோர்க்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ராயல் என்ஃபீல்ட் கொரில்லா 450யோட ஃபியூச்சர்ஸ் அண்ட் டிசைன். இதில் 6 கலர் ஆப்ஷன்ஸ் வருது. ஸோ இதில் அனலாகில் 2 கலர் ஆப்ஷனும், டேஷ் அண்ட் ஃப்ளாஷில் 2 கலர் ஆப்ஷன்ஸும் வருது. ஸோ இப்போ அனலாகில் பார்த்தீங்கன்னா ஸ்மோக் அண்ட் பிளேயா பிளாக், டேஷில் பார்த்தீங்கன்னா பிளேயா பிளாக் அண்ட் கோல்டன் டிப், ஃப்ளாஷில் பார்த்தீங்க அப்படின்னா பிரேவா ப்ளூ அண்ட் எல்லோ ரிப்பன். ஸோ இந்த 6 கலர் ஆப்ஷன் தான் ராயல் என்ஃபீல்ட் கொரில்லா 450ல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டீட்டெயில் அண்டு ப்ரைஸ், எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ்
அண்ட் அப்ராக்சிமேட் ஆன் ரோடு சென்னை லொக்கேஷனோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வித் கலர் ஆப்ஷன் டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதர் லொக்கேஷனில் இருக்கிறவங்க நியர்பை இருக்கிற ராயல் என்ஃபீல்ட் ஷோரூமுக்கு கால் பண்ணியோ இல்லை நீங்கள் போய் விசிட் பண்ணியோ நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் ராயல் என்ஃபீல்ட் கொரில்லா 450க்கான டீட்டெயில்ஸ். ஸோ தேங்க்யூ அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு சூப்பர் ஹீரோ மோட்டர் ஸ்போர்ட்ஸ் யூடியூப் ஹேண்டில் அட் MFA Tamil, at MFA English, Super Hero Motorsports, Motorsports for all. Thank you.